எங்க ஊர்ல வந்து கனரக வாகனம் ஓட்டுறவன் லாரி டிரைவருக்கு 7 மொழி தெரியும். இங்க இருந்து வண்டி எடுத்தானா தெலுங்கானா வழியா உள்ள போவேன், தெலுங்கு தெரியும். ஆந்திரா வழியா உள்ள போவேன், அவனுக்கு தெலுங்கு தெரியும். கன்னடத்துக்குள்ள போய் சரக்கு இறக்குவேன், அவனுக்கு கன்னடம் தெரியும். அங்க இருந்து நேர வண்டி எடுத்தானா மராட்டி தெரியும். மராட்டியை முடிச்சுட்டு பீகார்ல போய் சரக்கு வருவேன், பீகாரி தெரியும். டெல்லியில ஒத்த வேலையை முடிச்சு விட்டு திருப்பி வருவேன், அவனுக்கு ஹிந்தியும் தெரியும். டிரைவருக்கு மட்டுமான்னு கேட்டா இல்ல, அங்க கூட போற கிளீனருக்கு அவ்வளவு தெரியும். அப்பொழுது மொழி கற்று வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில பள்ளிகள் வேண்டுமா? நீங்கள் ஒரு மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில பள்ளி வேண்டுமா? நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இந்தி பள்ளிகள் வேண்டுமா? நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளிலே இந்தி புக வேண்டுமா? தேவையில்லையே, தேவையில்லையே. ஒரு தடவை கிளீனரா 1 மாசம் ஒன்னா இந்தி தெரிஞ்சிருமா? முட்டா பயல்களா, 1 மாசம் வண்டியில கிளீனரா ஒன்னா இந்தி தெரிஞ்சிடும். இந்த கொடைக்கானல்ல கடை வச்சிருப்பேன், சுற்றுலா தலத்துல 7 மொழி 8 மொழி பேசுவான். கன்னியாகுமரியில் கடை வச்சிருக்கவன போய் பாரு, 4-5 மொழி பேசுவேன். ஊசி வாசி விற்கிற கூட்டத்துக்கு 5-6 மொழி தெரியும்டா. எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சான்? ஆனால் இவன் சொல்கிறான், மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஆரியன் சொல்றான், மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை தாண்டி எங்குமே கிடைக்காது. தமிழ் கத்துக்கிட்டாடா இந்திக்காரன் வர்றான் சொல்றாங்க. பானிபூரி விற்கிறவன், பானிபூரி விற்கிறவன் மட்டுமல்ல, மத்திய அரசு அலுவலகங்கள் அத்தனையிலும் இந்திக்காரன் இருக்கிறான். அவன் தமிழ் கற்றுக்கொள்ளவில்லை. எனக்காக வேலை செய்பவன் ஒரு வங்கியினுடைய காசாளர் அவனுடைய மொழியை மட்டுமே வைத்துக் கொண்டு இதோ காசாலைகளை வாங்கிவிட்டு நம்மிடம் பணம் கொடுக்கிறான். அவன் இங்கு உணர்ந்து கொண்டு தமிழை கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் வேலை செய்யவில்லை. ஆனால் நான் மட்டும் போகாத ஊருக்கு வழிதாடி அலைவதை போல் மொழியை எங்களிடத்தில் படி 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 என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? இதற்கு சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்வதை கூட இங்கு உள்ளவர்கள் மறுப்பார்கள். அவர்கள் தமிழராக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தமிழுக்கான குறைந்தபட்ச தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் கூட இல்லை.